25 பேர் என்னோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த 25 பேர் மீதும் தேவ அபிஷேகம், தேவ வல்லமை வேதம் சொல்லுகிறது. அவர் வார்த்தைகளை அனுப்பி பேசுகிற தேவன் யாகவே இருக்கிறார். அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும். அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வரும். அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில உயர்வை கொண்டு வரும் என்பதில் மாற்றமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? அதனால உங்க வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில 3 காரியத்தை உங்களோடு பேச போகிறேன். ஆமென். 1, நீங்கள் விசுவாச பிள்ளைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் புதிதாய் பிறந்தவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். மறுபிறப்பு, கர்த்தருக்குள் ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். 2வதாக, உங்களுக்கு பிடித்த, உங்க மனதுக்கு பிடித்த நபராய் அவர்கள் இருக்க வேண்டும். உங்களுக்கு பிடிக்க கட்டாயத்தின் பேர்ல திருமணம் செய்ய ஒத்துக்கொள்ளாதீங்க. 3வதாக, உங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல, உங்க குடும்ப நபர்களுக்கு ஏற்றாற் போல அந்த குடும்பம் இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களை மனதில் வைத்து நீங்கள் திருமணத்தை செய்வீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாருங்க. வேதம் சொல்லுகிறபடி மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவும் பெற்றுக்கொள்கிறான். நல்ல ஒரு குடும்பம் அமைஞ்சிச்சுன்னா கர்த்தருடைய தயை உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு குடும்பம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய ப்ராப்ளம் வரும், நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா அந்த 2 பேருக்கும் ஒரு புரிதல் வரைக்கும் பிரச்சனைகள் வரதான் செய்யும். கூட இருக்கிறவங்க பிரச்சனை பண்ணதான் செய்வாங்க. ஆனால் அதெல்லாம் சகித்து கொண்டு, பொறுத்து கொண்டு, பொறுமையாய் தேவனோடு கூட நம்பிக்கையா, ஏன்னா நம்ம நினைக்கிறோம் எல்லாம் ஈஸியா மாறிடும். நல்லா நீங்க அந்நிய பாஷை பேசி தீர்க்கதரிசனம் பேசினாலும் குடும்பம் என்று ஒருவருக்கு ஒருவர் கருத்து வேறுபாடுகள் வருவது அது இயல்புதான். அந்த சூழ்நிலையில எப்படி இருக்கணும் என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் நாம் அழகாய் பார்க்கிறோம். ஆம் தேவ பிள்ளைகளே, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவருக்கொருவர் உண்மையாய் இருந்து, ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி, ஒருவருக்கொருவர் உதவி செய்து நாம் வாழ்வுமையானால், தவறுவது இயல்பு. ஆனால் அந்த தவறும் போது தவறுகிற நபர்களை மேலும் மேலும் குற்றப்படுத்தி, காயப்படுத்தி, அவர்களை அவமானப்படுத்தாதபடிக்கு அந்த தவறை அவருக்கு சுட்டி காட்டி அதிலிருந்து அவர் விடுதலை அடைவதற்கு அவருக்கு நீங்கள் ஒரு நல்ல கம்பானியனா, நல்ல ஒரு பக்கபலம் உள்ள ஒரு நபராய், அன்பு செலுத்துகிற நபராய், அவர்கள் வீழும்போது அவர்களுக்கு தூக்கி விடுகிற நபராய் நீங்கள் இருப்பீர்களானால் அந்த குடும்பத்தை யாரால் அசைக்க முடியாது. குடும்பம் கர்த்தரால் கட்டப்பட்ட ஒரு குடும்பமாய் அது மாறும். அது சந்ததி சந்ததியாய் தலைத்து இருக்கிற குடும்பமாய், செழித்தோங்குகிற குடும்பமாய் இருக்கும். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால ஒருவருக்கொருவர் நீங்க குற்றம் சொல்லிக்காதீங்க. கண்டிப்பாக நமக்கு தேவன் நிச்சயமாய் செய்வார். அந்த கான்பிடன்ட், அந்த விசுவாசம், ஃபெய்த்தில் 2 பேரும் கட்டப்பட்டவர்களாய், நீங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் இருக்கலாம், பொருளாதாரத்துல சோர்வு இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம். இந்த நேரத்திலாம் யாரையும் விட்டு கொடுக்காதீங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காம வாழுங்க. கண்டிப்பாய் தேவன் உங்கள் குடும்பத்தில் மகிமைப்பட ஆரம்பிப்பார். வேதம் சொல்கிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். குணஸ்தாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்து, வெரி ப்ரீஷியஸ். அது ஆணா இருந்தாலும் சரி, அது பெண்ணா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஆணையோ நல்ல ஒரு பெண்ணையோ தேவன் கண்டுபிடித்து தேவன் உங்களுக்கு கொடுப்பாரேயானால், அல்லது நீங்கள் அந்த அந்த வாழ்க்கையில் நல்ல வாழ்வீர்களானால் அவர்கள் முத்துக்களை பார்க்கலாம். உலகத்துல அவங்கள போல ஒரு ப்ரீஷியஸ் வேற எதுவும் கிடையாதுங்க. கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ நான் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நல்ல குடும்பமாய் நீங்கள் கட்டப்படணும். யோசுவா சொல்வது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஒருவருக்கொருவர் சண்டை கிரியைகள்லாம் மாறட்டும். சண்டை போட்டு பிரியறதெல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் நீங்க நிறைய பிரிவினை, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்கொருவர் குற்றப்படுத்தி, ஒருவர் காயப்படுத்தி, அவமானப்படுத்தி இன்னைக்கு நிறைய பேர் பிரிந்து கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட பிரிவினையை உருவாக்குகிற கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் முற்றிலுமாய்